இது ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் போவோம். யார் அது? பாப்பா யார் நீ? இங்க என்ன பண்ற? என்ன? யோ கைஸ், வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ண போற கேம் பிளாட்ஃபார்ம் 8. இது ஒரு ட்ரெயின் கேம். ஆனா இது சாதாரண ட்ரெயின் கிடையாது, ஹாரர் ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்குள்ள ஏகப்பட்ட மர்மங்கள் அடங்கி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா டிமாண்டிக் கார்னிட்யூட் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எப்படி ஒரு ஹோட்டலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்களோ அது மாதிரி நம்ம இந்த ட்ரெயினுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க போறோம். இந்த ட்ரெயினை விட்டு நம்மளால வெளியே வர முடியுமா முடியாதா? ஆல்ரைட், நம்ம ட்ரெயினுக்குள்ள வந்தாச்சு. இங்கே பாருங்க, நம்மள மாதிரி அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ட்ரெயின் செம்ம வேகமாக போய்கிட்டு இருக்கும் போல. சரி ஓகே, நம்ம சீட்டு விட்டு ஏந்திரிப்போம். இன்னைக்கு இந்த ட்ரெயினுக்குள்ளே என்னென்னலாம் நடக்க போதோ. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் மாதிரி இங்கேயும் ஒட்டியிருக்காங்க. சரி ஓகே, இது ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா லாக்கில் இருக்கும் போலியே. இது என்னது? ப்ளீஸ் செக் எலக்ட்ரிக் சயின்ஸ். எலக்ட்ரிக் சயின்ஸா? அது எங்கே இருக்குது? இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட கேட்போம், சார் இங்கே எங்கேயாவது எலக்ட்ரிக் சயின்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சார் உங்களை தான் சார். சார் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னு ஃபோனில் பார்க்குறாரு. வெறும் ஃபோன்ரா. அவர் ஃபோனு மாதிரியே அவர் மண்டை பளபளன்னு இருக்குது. இது என்னது? நெக்ஸ்ட் ரீசன் L0. L0னா இதுதான் அது எலக்ட்ரிக் சைன் போர்டு போலங்க. சரி ஓகே, அதில் ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க, ஆனால் என்னதான் தெரியல. இந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ளே நானும் அங்கே ஒருத்தர் வெறும் ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்காருல்ல, 2 பேர் தான் இருக்கும். சரி பக்கத்து பெட்டிக்கு போய் பார்ப்போம், அங்கே யாராவது இருக்கலாம். சரி ஏதாவது ஓப்பன் ஆகுமா? எஸ், இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, அப்படி அந்த சைடு போவோம். ஏன்னா இங்கேயும் அவர் தான் உட்காந்துருக்காரு, அங்கேயும் அவர் தான். எப்படி? ஒருவேளை அதே மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒருத்தராக இருக்குமோ? இல்லையே, அதே வெறும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரே தான். ஆஹா, ஆரம்பிச்சுட்டானுங்கடா, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. சரி இருங்க, அடுத்த பெட்டிக்கு போய் பார்ப்போம். அங்கேயும் அவரே தான் உட்காந்துருக்காரு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரே பெட்டிக்குள்ளே தான் நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம். என்னடா இது? இங்கே தான் ஒன்று புதுசாக ஊட்டியிருக்கு. டூ நாட் ப்ரெசிட் டு த நெக்ஸ்ட் கார்ட். ஓகே, இந்த பெட்டியில் இருக்க அனாமிலி மறைகிற வரைக்கும் அடுத்த கார்டுக்கு போக வேணான்னு போட்டிருக்கு. அனாமிலினா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த பெட்டிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்காமல் அடுத்ததுக்கு போகணும்னு நினச்சோம்னா நமக்கு அதை முடிஞ்சிடும் போல. எங்கேயே இருங்க, இவர் அதே ஆன் பண்ணாத ஃபோனை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரே தான். இப்போ இந்த பெட்டிக்குள்ளே எது மாதிரி இருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்பேன்? ஐயோ, ஒன்றும் புரியலையே. இங்கே நிறைய ஃபோட்டோலாம் இருக்குது. என்ன ஃபோட்டோ ஆடுது? மாறிக்கிச்சு ஃபோட்டோ. அப்போ இதுதான் அந்த அலாமிலி போல. இங்கே பாருங்க, இங்கேருந்து அந்த ஸ்டிக்கர் கூட போயிடுச்சு. டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் மறுபடியும் அதே ரூமுக்கு தான் வந்துருக்குறோமா? ஆனால் இது மாதிரி இருக்குது பாருங்களேன், L1 மாதிரி இருக்குது. ஓகே, L1 மீன்ஸ் லெவல் 1ன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம ஒரு பெட்டிலையும் இருக்கிற ஒரு மர்மத்தையும் கண்டுபிடிக்கணும் போல. ஆனால் அங்கே சுற்றி ஒரே பெட்டிக்குள்ளே தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, எல்லோ கலர் நோட்டீஸ். அப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. முன்ன அந்த ஃபோட்டோ மாதிரி இருந்ததுல, இருங்க அதை பார்க்கலாம். இப்போ அது கரெக்டாக தான் இருக்குது. வேறு எது மாதிரி இருக்கும் தெரியலையே. எது மாதிரி இருக்கும்? இவர் அப்படியே தான் உட்காந்துருக்காரு அப்பையிலேருந்து. இரு, இது பார்க்க வித்தியாசமாக இருக்குது. கன்ஃபார்ம் இதுதான். அட பாவிங்களா, மேலே இருக்க பேனர்லாம் மாற்றி வைப்பானுங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. எப்படி ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி அடுத்ததுக்கு போவோம். இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஐ திங்க் எவ்ரிதிங் இட்ஸ் குட்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்த பெட்டிக்கு போக வேண்டியதான். இதை ஓப்பன் பண்ணி அப்படி அந்த பக்கம் போவோம். இங்கேயும் எல்லாம் நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இரு என்னதுரா அது? கண்ணு மாதிரி இருக்குது. ஒருவேளை பொம்மையாக இருக்குமோ? அந்த கண்ணு நம்ம எங்கே திரும்பினாலும் நம்மள தான் பார்க்குது. அப்போ உண்மையிலுமே அங்கே யாரும் இருக்காங்க. யாரா அது? இவ்வளோ பெரிய கண்ணா? அங்கே பாருங்க, காது தெரியுது. மண்டையே இவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே யாரும் இருக்காங்க. இங்கே ஒரு மொட்டையே இருக்கான். என்னங்கடா, மண்டையே இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. அப்போ அவனுங்க உடம்பு எவ்வளோ பெருசுக்கு இருக்கும். இவனுங்களாம் ஜெயிண்ட் மேன்ஸாக இருப்பானுங்களோ? நான் நினைக்கிறது சரினா இவனுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அனாமிலிஸாக தான் இருக்கணும். அதனால் இங்கேருந்து நம்ம கிளம்புறதா நமக்கு நல்லது. இங்கே ஒரு மண்டை இருக்குது. இவன் நம்மளை பார்த்து முறைக்கிற மாதிரியே இருக்குது. இங்கேருந்து கிளம்புறதா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணி. அச்சோ, ரத்தாரு. இது வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்படி மாட்டிக்கிட்டேன். வேலை வந்துக்கிட்டு இருக்குது. வேகமா இப்படி செகண்ட் போகணும். வேகம். ஒரு செகண்டில் பக்குன்னு ஆக்கிட்டானுங்களே. என்னடா நடக்குதுங்க? எப்படா அது தண்ணி ட்ரெயின் பெட்டிக்குள்ளே வந்துச்சு? இங்கே பாருங்க, நம்ம லெவல் 4 வந்தாச்சு. சரி ஓகே, இன்னும் எத்தனை லெவல் இருக்குன்னு தெரியல. இந்த பெட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போவோம். என் கண்ணுக்கு தெரியலனாலும் உங்கள் கண்ணில் ஏதாவது மாட்டலாம். அப்படி மாட்டுச்சுன்னா அந்த டைமிங் நோட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த பெட்டிக்கு போவோம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே. கண்டிப்பாக இவங்க மனுஷன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க மேலே டச் பண்ணாமல் போகணும்னு நினைக்கிறேன். டச் பண்ணோம் நம்ம செத்தோம். இவங்களை டச் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு போக பார்க்குறேன். அதுக்குள்ளே உங்கள் கடமை ஒன்று இருக்குது, அதை பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம லெவல் 5 வந்தாச்சு. இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இவர் இன்னமும் அந்த ஃபோனை ஆன் பண்ணாமல் வெறும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இது ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? என்னடா அது? எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அவர் எங்கே போனார்? இப்போ தான் நான் பார்த்தேன். இங்கே ஒரு நிற்கிறேன். இவர் எங்கே இவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு? நம்மளை பிடிக்கதானா?
என்ன டோர் தானே ஓப்பனில் இருக்குது? என்னடா நடக்குது இங்கே பாருங்க, இவர் நார்மலாக உட்காந்துருக்காரு. இப்போ லெவல் 6 வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்து தான், அனாமலி தான். இந்த பெட்டி எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அதனால் அடுத்த பெட்டிக்கு போவோம். இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எதையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஐ திங்க் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன இந்த டோர் தானே ஓப்பனில் இருக்குது? நான் ஓப்பன் பண்ணவே இல்லையே. இதை யார் ஓப்பன் பண்ணியிருப்போம் இந்த டோரை? அங்கே பாருங்கள், தானே க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணால் ஆபத்துன்னு நினைக்கிறேன். பின்னாடி டோர் ஒன்று இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணி பின்னாடி போய்க்குவோம். ஆனால் இது லாக்கில் இருக்குது, பின்னாடி போக முடியல. வேறு எங்கேயும் வழியே இல்லை, முன்னாடி டோர் தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஓப்பன் பண்ணது வேறு எவனாவது குறுக்க வந்துட போகிறான். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. ஓகே, இந்த பெட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இது எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம லெவல் 7 வந்தாச்சுங்க. இன்னும் எத்தனை லெவல் இருக்குன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்டி நார்மலாக இருக்குது, அதனால இது கரெக்டான பெட்டி தான். அதனால எந்தெந்த ஃபோட்டோ எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்குவோம். ஏன்னா அடுத்த பெட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே ஜாப்பனீஸில் இருக்கனால நமக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். இங்கே பாருங்களேன், இது சாப்பாடு விளம்பரம். அதே மாதிரி இங்கே மூஞ்சுகளை ஒரு ஏதோ ஒரு க்ரீமுக்கு விளம்பரம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி ட்ரெயினில் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டிக்கர் ஒட்டுறானுங்க, அது மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. ஆஹா, லைட் ஆஃப் ஆகுதே. யாரா அது முன்னாடி நிற்கிறது? பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. எனக்கு மறுபடியும் லைட் ஆஃப் ஆகுது. அது லைட் ஆஃப் ஆகிட்டு வரும்போது முன்னாடி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ பாருங்க, பக்கத்தில் வந்துருச்சு. ஓடுறோம் கொஞ்சம் விட்டா அது பக்கத்தில் வந்துடும். இப்போ பாருங்களேன், லைட் ஆஃப் ஆகிட்டு ஆனானா பக்கத்தில் வருது. கன்ஃபார்ம் அது வந்து பிடிக்கிறதுக்குள்ளே ஓடிட வேண்டியதான். அப்பா தப்பிச்சு வந்தாச்சு. இந்த பெட்டி நார்மலாக தான் இருக்கா? லெவல் 8க்கு வந்தாச்சு. நம்ம இந்த ட்ரெயின் ரன்னிங்லேயே தான் இருக்குது. எங்கேயாவது ஸ்டாப்பில் நின்றுச்சுன்னா இறங்கிடலான்னு பார்த்தா ட்ரெயின் நிற்காது போலியே. சரி, ஓகே, அடுத்த பெட்டிக்கு போவோம். யார் அங்கே நிற்கிறது? இங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. எங்கே போனார்? ஒருவேளை அவர் தான் அங்கே நிற்கிறாரோ? சார், இன்னும் தலையை காணா. ஐயோ, பூச்சாண்டி பின்னாடி ஓப்பன் பண்ணி போலாம். இது வேறு லாக்கில் இருக்குது. அவன் வேறு வந்துக்கிட்டு இருக்காண்டா. இங்கே தான் ஓப்பனாக. இது வேறு இந்த நேரம் பார்த்து காலம் வருது. அங்கே பாருங்க, தலை இல்லாத ஒரு உடம்பு மட்டும் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. செத்தண்டா இன்னைக்கு. நான் எங்கே என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, எல்லா பேசஞ்சர் மாதிரி நம்மளும் இந்த சீட்டில் உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துருப்போம். வேறு வழி இல்லை. அந்த உடம்பு வருதா? ஐயோ, வருது. இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்குது. அமைதியாக உட்காந்துடுறான், மாட்டிக்காத சத்தம் போட்டு. நம்ம வேறு பக்கத்துலேயே உட்காந்துருக்குறோம். ஒருவேளை நம்ம வாசம் அது கண்டுபிடிச்சி அப்படியே திரும்பி நம்மளை பிடிச்சிருச்சுன்னா, ஆஹா, அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தூரம் அது நடந்து போச்சுன்னா அப்படியே எழுந்திரிச்சு நம்ம ஓடி போயிடலாம். சத்தம் போடாமல் இருப்போம். பக்கத்தில் வந்துருச்சு. சத்தம் போட்டோம். தலையில்லாத உடம்பே. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் ஒரு 4 இடி எடுத்து வச்சுனா போதும். நான் அப்படியே இந்த பக்கம் எழுந்திரிச்சு ஓடிடுவேன். அவ்வளோதான், இது போதுமே நமக்கு. அது அங்கே போயிடுச்சு. ஓடிடுறா கைப்புல. ஓடு. அடங்கப்பா, இனிமே இது மாதிரி அது குறுக்க வந்துடக்கூடாது. இதுவே பயமாக இருக்குது. இது என்னடா வெளியே எல்லாமே வெள்ளை கலரில் தெரியுது. இங்கே தான் எழுதியிருக்கு ஜாக்போ லெவல் 8. ஜாப்பனீஸில் எழுதியிருக்கு. ஜாப்பனீஸ்லாம் உனக்கு தெரியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவனுக்கு தெரியும்? சும்மா அடிச்சு விட்டேன். லெவல் 8 மட்டும் தான் எனக்கு தெரியும். பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆனால் அது ஓப்பன் ஆகலை. இது ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. ஒருவேளை இது வெளியே போகலாமோ? வெளியே போகலாமா வேணாமா? சரி போவோம். என்னடா எண்டு கார்டு போட்டிங்க? கேம் முடிஞ்சிருச்சா? உண்மையாலுமே முடிஞ்சிருச்சு போலியே. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சிம்பிளாக சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் இந்த வீடியோ லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார். இன்னும் மறுபடியும் கேமுக்குள்ளே வந்துட்டோம். ட்ரெயின் பெட்டிக்குள்ளே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே தான் எழுதியிருக்கு அனாமலிஸ் 22. அப்படின்னா அட பாய்களா, எண்டு கார்டு போட்டது ஒரு அனாமலி போலங்க. ஏமாத்திட்டானுங்க நம்மள. ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தால் நான் கேமை க்ளோஸ் பண்ணிட்டு நேரத்துக்கு வெளியவே போயிருந்துருப்பேன்டா. சரி ஓகே. அங்கே யாரும் ஒரு அக்கா நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நின்று என்ன பண்ணுறாங்க? அவங்க அப்படியே ஓரமாக நிற்கிட்டோம். நம்ம அப்படியே முன்னாடி கிளம்பிடலாம். இன்னும் பின்னாடி ஃபாலோ பண்ணி. ஆஹா, இவ்வளோ நேரம் நல்லா தானே போச்சு. எனக்கு தெரிஞ்சு இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ நேரம் நம்ம ப்ளே பண்ணதெல்லாம் சும்மா ட்ரையல் போல. இந்த பக்கம் ஓப்பன் ஆகலை. சரி ஓகே, அந்த சைடு போய் பார்ப்போம். நம்ம 22 அனாமலிஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறான் அவன்? இப்போ கன்னை வச்சு சுடுறான்னு நினச்சேன். ஆனால் அவன் ஃபோனை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கிறான். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் போல. ஆனால் அந்த ஃபோனே வேலை செய்யாதே. அதில் என்ன வீடியோ எடுக்கிறீங்க? நானும் பார்க்கணும் அந்த ஃபோனில். பார்க்கலான்னு பார்த்தா நான் எந்த பக்கம் திரும்பினாலும் திரும்புறாரு. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் போஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எடு. சித்தாத்தா சித்தா 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 தத்தா விட்டா இன்னைக்கு வீடியோ கூட இவர் நம்மளை வச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பார் போல. சார் வேலை செய்யாத ஃபோனில் அப்படி என்ன தான் சார் பார்க்குறீங்க? அதை நான் பார்த்தே ஆகணும். இருங்க, அவர் பக்கத்தில் உட்காந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறாரு? இப்பயும் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சார் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? இவங்க கிட்ட நான் நிறைய டைம் கேட்டு பார்த்துட்டேன். வீடியோ பார்க்குறவங்க அவங்க தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த பெட்டிக்கு போவோம். விட்டா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருப்பார் நம்மள. சரி, இதை ஓப்பன் பண்ணி அனுப்புக்கும் போவோம். இப்போ என்ன நம்பர் இருக்கு? அனாமலிஸ் 21. இன்னும் 21 அனாமலியை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆனால் ஸ்டார்டிங்கில் 22 இருந்துச்சு. ஓ, அந்த
அந்த ஃபோனில் வீடியோ எடுத்தார் பார்த்தீங்களா, அது ஒன்று போல். ஓகே, இந்த ரூமில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த ரூமுக்கு போக வேண்டியதான் நம்ம. இங்கேயும் எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. ஆமாம், யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த பக்கமா ஒருவேளை மேலே இருந்தது யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்களா? எங்கடா சத்தம் கேட்குது? ஏன்னா சத்தம் மட்டும் கேட்குது. இருங்க, இந்த டோருக்கு பின்னாடி தாங்க சத்தம் கேட்குது. எஸ், கன்ஃபார்ம் இந்த டோர் ஆடுது பாருங்க. இதுக்கு பின்னாடி தான் யாரோ இருக்காங்க. இருங்க, இந்த சைடில் பார்க்கலாம். ஆனால் யாருமே தெரியல நம்ம கண்ணுக்கு. இதை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா? கத்திக்கிட்டு இருக்காங்க ஹெல்ப்னு. ஒருவேளை இதில் நம்மளை மாட்ட வைக்கிறதுக்கான பொறியா இருக்குமோ? வேணாம், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இங்கே ஏதோ ரெட் கலர் தெரியுது. டூ நாட் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இப்போ பாருங்களேன், அந்த சத்தமும் நின்றுச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்டு நம்மளை பிடிக்கலான்னு பார்க்குறானுங்க. எப்படிலாம் பண்ணுறானுங்க பாருங்க. எஸ், நம்ம லெவல் 20 வந்தாச்சு. ஆஹா, நோட்டீஸ் போர்டா. அப்போ கண்டிப்பாக இந்த ரூமில் ஏதோ ஒரு அனாமலி இருக்குது. அதை கண்டுபிடிக்கணுமா? ஒரு பேனராக செக் பண்ண வேண்டியதான். இதெல்லாம் ஆல்ரெடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இருங்க, மேலே செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, தலையாட்டி பொம்மை. ஓ, சைனீஸ் தலையாட்டி பொம்மையா? ஆனால் நம்ம ஊரில் தலையாட்டி பொம்மை தான் இருக்கும். இங்கே தலையாட்டி பேனரே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஆஹா, இவன் யாரா? அட, இவங்க எங்கள் ஃபோனை வச்சுட்டு ஒருத்த உட்காந்துருந்தானே, அவன் தான் அங்கே நின்றுட்டு இருக்கான் போல. மூஞ்சி இன்னும் அவ்வளோ கொடூரமாக இருக்குது. இப்போ உன்னை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் நம்மளால் போக முடியும். இருங்க, இங்கே ஒரு டோர் இருக்குல்ல, இது. ஆஹா, இது வேறு லாக்கில் இருக்கே. இப்போ நமக்கு வேறு வழி இல்லை. இப்போ அவனை கிராஷ் பண்ணி அந்த பக்கம் போனால் தான் அங்கே இருக்க டோர் ஓப்பன் பண்ணி அடுத்த பெட்டிக்கு போக முடியும் நம்மளால். அப்படியே பொறுமையாக போவோம். இப்போ எங்கே விட்ருக்கானுங்க தெரியலையே. லெவல் 19. நல்ல வேலை, நம்ம எங்கே அவுட் ஆகணுமோ அங்கேயே தான் விட்ருக்கானுங்க. நான் கூட மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வான்னு சொல்லி விட்ருவானுங்கன்னு நினச்சேன். சரி, ஓகே, இந்த பெட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது யாரா? பாப்பா, யார் நீ? இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? அவ்வளோதான், இங்கே மறைஞ்சு போயிடுச்சு. இங்கே தான் எழுதியிருக்கு ஃபைண்ட் மீ. அதை கண்டுபிடிக்கணும்னு எழுதியிருக்கு கீழே. ஆனால் அது எங்கேயுமே காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, அதை கண்டுபிடிக்கலாம்னு நேரம் இல்லை. இங்கே இருக்க டோர் ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் போவோம். ஏன்னா லாக் ஆயிடுச்சு, இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி, ஆப்போசிட் சைடு அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். இதுவும் லாக்கில் இருக்குது. ஐயோ, இப்போ அந்த பாப்பாவை கண்டுபிடிச்சாதான் நம்ம இங்கேருந்து வெளியே போக முடியும் போல். இப்போ அது எங்கே மறைஞ்சிருக்கோம்? ஒருவேளை சீட்டு கடியில் அங்கெல்லாம் இல்லை போல். சார், கொஞ்சம் ஏந்திரிச்சிங்கன்னா உங்கள் பின்னாடி செக் பண்ணுவேன். இவர் கண்டிப்பாக ஏந்திரிக்க போகிறதில்ல. எங்கே போயிருக்கோம்? அது வரைக்கும் பாருங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஹேய், இது எப்படி வெளியே நிற்கிது? என்ன மறைஞ்சு போயிடுச்சு? இப்போ இது எதுக்கு வந்துச்சு? நம்ம கூட சும்மா விளையாட்டு போகுதா? கண்டிப்பாக இது திரும்பி வரும்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பாப்பாவும் ஒரு அனாமலின்னு தான் நினைக்கிறேன். இருங்க, செக் பண்ணி போவோம். எஸ், அனாமலி 18 வந்தாச்சு. நம்ம இன்னும் 18 கண்டுபிடிச்சா போதும், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் முன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லெவல் 1, 2, 3ன்னு போனோம். இப்போ அனாமலிஸ் அப்படியே ரிபேஸில் வந்துகிட்டு இருக்கோம். இங்கே ஏதோ எழுதியிருக்கு 894. ஆரோ மார்க் போட்டிருக்கு 894. இது எதுக்கு இங்கே எழுதியிருக்கானுங்க? ஒருவேளை டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான க்ளூவாக இருக்குமோ? இருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, 8. ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 9. ஓகே, இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம் நம்ம கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, 9. ஆப்போசிட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இந்த சைடு. 1, 2, 3, 4. எஸ், டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஹே, நான் மறுபடியும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இருங்க, அந்த சைடு போய்க்கலாம். ஒரு செகண்ட் சந்தோஷப்பட விட்றீங்களாடா? அது பொறுக்கல இவங்களுக்கு. ஓகே, அப்போ அனாமலி 17 வந்தாச்சு. இந்த ரூமில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த ரூம் ஓப்பன் பண்ணி போவோம். இங்கேயும் எல்லாமே இன்னும் டோர் ஓப்பன் ஆகுது. கீழே இறங்கலாமா? ஆனால் ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கீழே இறங்கணும்னா கண்டிப்பாக நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால வேணாம், நம்ம முன்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணி அடுத்ததுக்கு போவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த டோர் ஓப்பன் ஆனது ஒரு அனாமலின்னு தான் நினைக்கிறேன். இருங்க, செக் பண்ணி பார்ப்போம். எஸ், அனாமலி 16 வந்தாச்சு. ஆனால் நம்மளை இதில் மாட்ட வைக்க என்னென்னலாம் பண்ணுறானுங்க பாருங்க. யாரோ வெளியே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி கத்துறாங்க. அவங்கள ஓப்பன் பண்ண போனால் ஆனால் நம்ம மாட்டியிருப்போம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணோம். ஐயோ, இவனை எப்படா நான் தாண்டி போவேன்? முன்னே இவங்கிட்ட தான் அடி வாங்கணும். இங்கே தான் போட்டிருக்கு டூ நாட் லுக். ஓகே, அவனை நம்ம பார்க்கக்கூடாதாங்க. அப்போ கீழே குமிஞ்சிட்டே போவோம். இப்போ நேராக போனோம்னா கூட அவன் காலு பார்த்தோம்னா மாட்டிக்குவோம். அதனால ரிவேஸில் போவோம். ஒத்துக்கிறேன். அப்படி ரிவேஸில் போய் இந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் போயிடுறேன். அப்போ ஒரு வழியாக அவனை தாண்டி வந்தாச்சு. எனக்கு கரண்ட் போயிடுச்சு. யாரா பண்ணுங்களா? ஐயோ, இத்தனை பேர் இருக்காங்க. கதவு திறக்க மாட்டேங்குது. ஒருத்தர் இருந்தாவே சமாளிக்க முடியாது. இத்தனை பேர் இருக்கானுங்க. எல்லாரும் திடீர்னு ஒன்றா எழுந்திரிச்சு நம்மளை அடிக்க வந்தானுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நேராக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி, ஐயோ, லாக்காக இருக்கே. 2 டோருமே லாக்கில் இருக்குது. இப்படி மாட்டிக்கிட்டேன். இப்போ எப்போ இவனுங்களை தாண்டி நான் வெளியே போவேன்? 2 பக்கமே டோர் லாக்கில் இருக்குது. ஒருவேளை இது ஓப்பன் ஆகுமோ? இதுவும் லாக்கில் தான் இருக்குது. இப்போ எப்படி இங்கேருந்து நான் வெளியே போவேன்? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. மேலே எதுவும் போகிறதுக்கு வழி கொடுத்துருக்கானுங்களா? எதுவும் இல்லை. இதுலேயும் எதுவும் எழுதலை. இல்லைன்னா அதாவது க்ளூவை பார்த்து போயிடலாம். ஒன்றும் பொருளையே. இங்கே ஏதோ உட்கார்ற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க.
வேற எங்கேயுமே இல்லை. சரி இருங்க இவங்க கூட உட்காந்து பார்ப்போம். சார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு பசிக்குதுன்னு என்ன கடிச்சு கூடாதீங்க சார். உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. வீட்டு செவருக்கு சின்னம் அடிக்கும் போது சின்னம் டப்பாக்குள்ள உளுந்து எழுந்திரிச்சு வந்துருப்பானுங்க போல. எல்லாரும் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கானுங்க. இவனுங்களை தாண்டி எப்படி நான் வெளியே போறனோ தெரியலையே. அங்கே பாருங்க டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் இது எப்படி ஓப்பன் ஆகிருக்கும்? ஒருவேளை இதுவும் க்ளோஸ் ஆகுது. வேணாம் இவனுங்க கூட இருக்கிறதுக்கு நான் அதை ஓப்பன் பண்ணியே போயிடுறேன். இங்கே யாரும் கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்கி வச்சிருக்காங்க. ஒன்றும் புரியல. இருந்தாலும் டு நாட் மூவ் வென் இட் இஸ் பிரைட். வெளிச்சமாக இருக்கும் போது நகரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த ஹேண்ட் ரைட்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை. அட இந்த குட்டி சாத்தானா முன்ன ஃபைண்ட் மீன் போட்டு அது கூட ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ரெட் லைட் கிரீன் லைட் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். லைட் ஆஃப் ஆனால் நம்ம நடந்து முன்னாடி போகலாம். லைட்டை போட்டுச்சுன்னா நவரக்கூடாதான். ஆனால் அது எப்போ லைட் ஆன் பண்ணுது ஆஃப் பண்ணுதுன்னா கெஸ் பண்ண முடியல. டக்கு டக்குன்னு பண்ணுது எல்லாம். ஓகே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓடுறோம் லைட் எரிய போதான். எரிஞ்சிருச்சு. இப்போ அது ஆஃப் பண்ண அடுத்த சரி. சே இந்த குட்டிச்சத்தான்ட்ட தோத்துட்டோமே. நல்ல வேலை 14ல் தான் இருக்கும். இன்னும் 14 அனாமலியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இதுக்கப்புறம் மோதி யார்கிட்டயும் அடி வாங்காமல் இருக்கணும். சரி ஓகே இந்த பெட்டி ஓப்பன் பண்ணுவோம். இங்கே என்ன கூத்து நடக்க போகுதோ. அமைதியாக இருக்குது. ஏன்னா ட்ரெயின் பெட்டி ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டு இருக்குது. அச்சோ ட்ரெயின் பெட்டி சாயுது. உள்ளே இருக்க நம்ம கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. முன்னாடி நவர கூட முடியலைங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த டோர் ஓப்பன் பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும். ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குதுங்க. அப்படியே முன்னாடி நான் வந்து போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த சைடு போயிடணும். அவ்வளோதான் பக்கத்தில் வந்தாச்சு. ஓப்பன் ஆகு. ஐயோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பின்னாடி ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் சாயுதா. ஓப்பன் பண்ணுறா. அப்பா எப்படி ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதை ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்த பெட்டிக்கு போயிடுவோம். இப்போ எத்தனை கிராஸ் பண்ணி வந்திருக்கோன்னு தெரியலையே. இன்னும் 13 இருக்குங்க. இன்னும் இந்த 13 தாண்டறதுக்குள்ளே நம்மளை என்னென்ன பண்ண போகிறானுங்களோ நினச்சாவே பயமாக இருக்குது. இந்த பெட்டி எல்லாமே நார்மலாக தானே இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இதை ஓப்பன் பண்ணி அடுத்ததுக்கு போவோம். இங்கேயும் எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே எதோ எழுதியிருக்கு டு நாட் லுக் பேக். பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஏன் நம்ம பின்னாடி யாரும் நடந்து வராங்க. கண்டிப்பாக நம்ம பக்கத்துலேயே யாரோ பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. யாராக இருக்கும்? நம்ம தான் டோர் பக்கத்தில் வந்துட்டோம்ல. அப்படி திரும்பி பார்த்துட்டு அடுத்த செகண்டே டோர் ஓப்பன் பண்ணி ஓடிட வேண்டியதான். 1 2 3 பின்னாடி யாருமே இல்லை. பேயா? அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தது அந்த பேய் தானா? இங்கே இருக்கிறதுலே ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எந்த இடத்துல அவுட் ஆகிறோமோ அதே இடத்துல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஆனால் ஸ்டார்டிங் அப்படி கிடையாது. ஜீரோவில் கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தானுங்க. இந்த அக்காவா பக்கத்தில் போனாவே நம்மளை வந்து பிடிச்சிருமே. என்ன இன்னும் பிடிக்கல. மேலே தான் எழுதியிருக்கு டு நாட் லுக். இது போயிடுச்சே. ஓகே இதை பார்க்காம வேற எங்கேயாவது பார்த்தோம்னா அது நம்மளை வந்து பிடிக்குமா? நம்ம வண்டி ரிபேஸ் கீர் போட்டு பின்னாடியே போய்கிட்டு இருப்போம். திரும்பிடவே கூடாது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆஹா மாட்டிக்கிட்டேன் குமார். பின்னாடி தான் டோர் இருக்குது. திரும்பினா தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். வேகமாக திரும்பி ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஓப்பன் பண்ணிட்டேன். அது பாருங்களேன் நம்ம திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களாம் டோரையே ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கேருந்து வெளியே போகிறது தான் எங்கள் வேலை. என்ன பின்னாடி போக முடியல. ஐயோ பின்னாடி இன்னொரு டோர் இருக்கா? ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ திரும்பினா மாட்டிக்குவோமே. இது கூட விளையாட போய் இப்படி மாட்டிக்கிட்டே இப்போ திரும்பி அதை ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்கே 2 டோரையும் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே போயிருந்துருக்கலாம். அது கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டது நமக்கே அது பின்னாடி ஆப்பாக போயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்க டோரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். செகண்டாக ஒரு டோர் இருக்குங்கிறதே நான் மறந்துட்டேன். டு நாட் லுக் பேக் அப்படின்னா பின்னாடி அந்த காட்டேரி பூதம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். திரும்பணும். நம்ம கழுத்தை பிடிச்சி நடிச்சு முன்ன கொண்ட மாதிரி நம்மளை ஈஸியாக கொண்டுறோம். திரும்பி பார்க்காம முன்னாடி போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி இங்கேருந்து வெளியே போயிட வேண்டியதான். அப்பா எப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா லைட்டெல்லாம் பிளிங்காக எரியுது. சும்மா எரிஞ்சிருக்கும். சரி ஓகே அப்படி முன்னாடி போவோம். ஏன்னா மறுபடியும் லைட்டு ஆஃப் ஆகி எரியுது. என்னடா அது? என்ன எல்லாம் உடையுது. அச்சோ இது வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஜன்னல்லாம் உடைச்சிட்டு ஏதாவது உள்ளே வருதா? இல்லை ஜன்னல் மட்டும்தான் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நடக்கலை. நம்ம கொஞ்சம் வேகமாக இங்கேருந்து வெளியே போகிறது தான் நல்லது நமக்கு. இதை ஓப்பன் பண்ணி ஆப்போசிட் சைடு போயிடுவோம். இங்கே எந்த நேரத்தில் எது நடக்குதுன்னே தெரியல. புதுசாக வருது எல்லாம். அனாமலின் லெவல் இன்னும் ஒரு 11 கண்டுபிடிச்சா போதும். அப்படி முன்னாடி ஐயோ கரண்ட் போயிடுச்சா? இன்னும் ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ எப்படி போகணுன்னே தெரில. நம்ம முன்னாடி தான் டோர் இருந்தது. அங்கே இருக்குங்க. ஓகே இது ஓப்பன் பண்ணலாம்னா என்ன ஓப்பன் பண்ணுற மாதிரி எதையுமே காணோம். இங்கே தான் டோர் இருந்தது. ஆஹா நம்மளை ஏதோ ஒரு பிரச்சனையில் கோத்து விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போகணும்னு தெரியல. இங்கே ஒன்று ஓப்பனில் இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். அங்கேயும் நிற்கிறாங்க. ஹலோ சார் எஸ்கியூஸ் மீ சார். யார் அது? பேயா? பேய் தாங்க. இது என்ன கோட் சுட்லாம் போட்டிருக்குது. பேய் டெக்னாலஜிக்கல் பேயாக இருக்குமோ? நம்ம ஊர் பேய்ங்கெல்லாம் சாரி கட்டிட்டு டான்ஸ் ஆகிடுதுங்க. அதுக்கு இது எவ்வளவோ தேவை. சரி ஓகே இப்போ நம்ம எப்படி இங்கேருந்து வெளியே போகணும்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு டோர் இருக்குது. இருங்க இதை ஓப்பன் பண்ணி வைப்போம். ஓப்பன் ஆகு. எஸ் மறுபடியும் பழைய மாதிரியே மாறிடுச்சுலாம். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. சரி ஓகே இதை ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் போவோம். என்னடா சத்தம்? இங்கே பாருங்க ரத்த கை. ஏன்னா உள்ளேலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட வெளியே ஜன்னலில் தான் வருதுன்னு பார்த்தா உள்ளேயும் வருதுங்க. இங்கே கீழே இன்னும் நம்ம காலுக்கு கீழே வருது. கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு பேய் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரத்த பேயாக இருக்குமோ? சரி ஓகே டோர் என்ன இது? நம்ம போகிற எல்லா இடத்துலையும் இந்த ரத்தக்கரை வருது. முன்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா?
ஓப்பன் பண்ண ஏதாவது ஆகுமோ? இருங்க, எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போய்ட்டு சுத்தம் நம்ம நினச்ச மாதிரியே லாக்கில் தான் இருக்குது. இப்போ முன்னாடி இருக்க டோர் தான் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணால் எதுவும் நடத்தக்கூடாது. கடவுளே, உங்கள் மேலே பாரத்தை போட்டு தான் ஓப்பன் பண்ணுறேன், எதுவும் நடக்கக்கூடாது. ஓகே, நல்ல வேலை, எதுவும் ஆகலை. இன்னும் நம்ம எத்தனை அனாமலியை கண்டுபிடிக்கணும்? இருங்க, செக் பண்ணிக்குவோம். 9 வந்தாச்சு, இன்னும் ஒரு 9 அனாமலியை கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி அந்த சைடு போவோம். இங்கேயும் எந்த சேஞ்சஸும் இருக்க மாதிரி தெரில. அனாமலி 8ஆ? என்னடா அது? முன்ன 9 பார்த்தோம். அப்போ அந்த பெட்டியில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமா? ஆனால் அது நம்ம கண்ணில் பார்த்தா தானே அது கம்ப்ளீட் ஆகும். அப்போ நம்ம நடந்து வரும்போது எதையோ ஒன்று பார்த்துருக்கோம், ஆனால் நான் கவனிக்கல. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். இங்கே பாருங்க, மேலே இருக்க அந்த ஹேண்டில் எல்லாமே ஆடுது. ஒருவேளை ட்ரெயின் போகிற ஸ்பீடில் ஆடுதோ? இல்லையே, நார்மலாக அப்படி ஆடாது. கண்டிப்பாக இதுவும் ஒரு அனாமலியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரியலாக நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி தனியாக நைட் டைமில் ட்ரெயினில் போகிறீங்க, அந்த பெட்டிக்குள்ளே நீங்களும் இந்த மாதிரி ஒருத்தர் பெரியவரும் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக மர்மமாக நிறைய விஷயம் நடந்துச்சுன்னா ஐயோ, நினச்சி பார்த்தாவே பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு கவலை இல்லைப்பா, ஏன்னா சொன்னால் நம்ப மாட்டேங்கன்னா இது வரைக்கும் ட்ரெயின்லேயே போனது கிடையாது, போகணும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததில்லை. நம்ம வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேர் இது வரைக்கும் ட்ரெயின்லேயே போனது இல்லைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் ஆல்சோன்னு கமெண்ட்டில் போடுங்க. தானே டோர் ஓப்பன் ஆகுது. அப்பா, என்னோட இவ்வளோ பெரிய கையே ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிருந்தோம்னால நம்மளை அப்படியே அது கையை வச்சு நசுக்கி இருந்திருக்கும். என்ன வந்த வேகத்திலே கை வெளியே போயிடுச்சு. அவ்வளோதானா? எங்கே வருது? ஏன்னா திடீர்னு கை எங்கெங்கேயோ உள்ள ஓடுது, கை வெளியே போகுது. இப்போ எந்த சைடு இருந்து வரப்போதோ தெரியலையே. பின்னாடி இருந்து வந்து நம்மள பிடிச்சிட போகுது. எல்லா பக்கமும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கே வருது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய கையே முன்ன பெரிய பெரிய மண்டையனங்களாக இருந்தானுங்களா, கண்ணு மட்டும் பெருசு பெருசாக தெரிஞ்சிச்சு ஜன்னலில். அவனுங்களோட கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அப்பா, கை போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சைடு போயிடலாம். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு ரிஸ்க் தான். இதை ஓப்பன் பண்ணி அடுத்த பெட்டிக்கு போயிட வேண்டியதான். இங்கே தான் எழுதிருக்கு டூ நாட். ஆஹா, அந்த ரெட் லைட் க்ரீன் லைட்டா? முன்னதான் அடி வாங்கினேன். இந்த டைம் அந்த மாதிரி அடி வாங்காமல் கரெக்டாக போகணும். லைட் எரிஞ்சால் நான் வரக்கூடாது. லைட் ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே குடு ஓடிட வேண்டியதான். ஆஃப் ஆயிடுச்சு. ஓட ஐயோ, மறுபடியும் ஆன் பண்ணிடுச்சு. வெறும் ஒரு செகண்டு தான் லைட் ஆஃப் ஆகுது. அது எப்போ ஆஃப் ஆகுதுன்னே தெரியல. ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஆன் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளோதான். போ. சே, இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வச்சிருந்தா வெளியே போயிருக்கலாம். இப்படி மாதிரி அவ்வளோதாங்க. எப்படி ஓப்பன் பண்ணிட்டோம். குட்டிச்சத்தான் போயிருச்சு. ஆனால் திரும்பி வருமானு தெரியல. சரி, ஓகே. என்ன ரெட் கலர் லைட் எரியுது? ஆஹா, இப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது. இது ஓப்பன் பண்ணி போகலான்னு பார்த்தா இது வழக்கம் போல் நம்மளை காலை வரி விட்டுருச்சு. இந்த பக்கம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? முன்னாடி நம்ம போனால் ஏதாவது அடிக்குமோ? சும்மா இருந்தாவே நமக்கு பயமாக இருக்கும். இதில் ரெட் கலர் லைட்டை வேறு போட்டு விட்டானுங்க. இப்போ தான் உண்மையாலுமே எனக்கு பயமாக இருக்குது. திடீர்னு ஏதாவது அடிக்க வந்துச்சுன்னா எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டே போகணும். இப்போ டோர் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் நடக்கக்கூடாது. அப்போ எப்படியும் வெளியே வந்தாச்சுங்க. இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியலையே. அனாமலி 4. இன்னும் ஒரு 4 அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆஹா, இந்த ரூமில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்க ஒரு பேனர், ஒரு நோட்டீஸ் எதையும் விடக்கூடாது. எல்லாத்தையும் செக் பண்ணணும். இங்கே ஒரு பேனரு வாய் ஆன்னு திறந்துக்கிட்டு இருக்குமே. இது நார்மலாக தான் இருக்குது. தலையாட்டி பொம்மையும் நார்மலாக தான் இருக்குது. இங்கே இருக்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. எந்த மிஸ்டேக்கும் என் கண்ணுக்கு தெரியலையே. எல்லா பேனரும் கரெக்டாக தான் இருக்குது. இருங்க. இவரோட இவர் இங்கே உட்காந்துருக்கிறது கண்ணாடியில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. நான் கூட அங்கே யாரும் இருக்காங்கன்னு நினச்சேன். இங்கே இருக்க எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் முன்னாடி அந்த நோட்டீஸ் விட்டிருக்காங்க. இந்த டோரும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை எதையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா? ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே தான் தெரியுது. என்ன இருக்குது? ஓ மை காட், இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாதுடா. வித்தியாசமாக வருது. இந்த பெட்டியில் என்ன நடக்க போகுதோ? இன்னும் 3 தாங்க. அந்த 3 அனாமலியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு தொல்லை முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த ரூமில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, இது ஓப்பன் பண்ணி அடுத்த பெட்டிக்கு போவோம். ஆஹா, லைட் ஆஃப் எரியுது. அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது. வெளியே பாருங்க, ஒரே புகையாக போய்கிட்டு இருக்கு. வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் அந்த புகை மூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வேறு பின்னாடி டோர் ஓப்பன் ஆகலை. ஓகே, அப்படி முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போவோம். ஏன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகுது. வெளியே ஏதோ ஒன்று இருக்குங்க. ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குமோ? வெளியே போகலாமா வேணாமா? சரி, போவோம். எஸ், கண்டிப்பாக இது ரயில்வே ஸ்டேஷன் தான். போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ட்ரெயினை விட்டு வெளியே வந்தாச்சு நம்ம. அவ்வளோதானா? இதோட கேம் முடிஞ்சிச்சா? ஏன்னா இங்கேருந்து ட்ரெயினை காணா. ஐயோ, நம்ம இறங்குனதும் விட்டுட்டு போயிடுச்சு போல. எப்போ அந்த ட்ரெயின் திரும்பி வரும்னு தெரியலையே. இருங்க, மேலே ஒரு போர்டு இருந்ததுல, அந்த போர்டில் டைம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போர்டில் எதுவுமே தெரியலையோ, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. நான் இது ரயில்வே ஸ்டேஷன் நினச்சி தான் இறங்கினேன். ஆனால் இது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரிலாம் தெரில. ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் சும்மா யாருமே இல்லை, வீடும் இல்லை, யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப்பும் கேட்க முடியாது. இப்படி மாட்டிக்கிட்டேனே. ட்ரெயின் இப்போ வரும் அப்போ வரும். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ட்ரெயின் வர மாதிரியே தெரிலிங்க. இந்த இடத்துக்கு ட்ரெயின் வராது போல். திரும்பி வேறு வழி இல்லை, கேமுக்கு வெளியே போயிட்டு உள்ளே வர வேண்டியது. ஃபஸ்ட்லேருந்து வரணுமோ? எல்லாமே 3. எஸ், நம்ம கடைசியாக எங்கே அவுட் ஆகணுமோ அந்த இடத்துலேருந்து தான் கொண்டு வந்து விட்ருக்கானுங்க. நான் கூட கேம் விட்டு வெளியே போயிட்டு வந்ததும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாட விட்ருவானுங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் எதுவும் நடக்கலை. இன்னும் 3. என்ன அதே மாதிரி லைட் ஆஃப் ஆகிருது.
அதே மாதிரி வெளியும் புகையும் வருது. அப்போ இந்த டோர் இப்போ ஓப்பன் ஆகும். நம்ம வெளியே போயிடவே கூடாது. மேலே தான் எழுதியிருக்கு டூ நாட் கெட் அவுட். ஓ, வெளியே போகக்கூடாதுன்னு மேலேயே எழுதியிருக்கானுங்க. நான் அதை கவனிக்கவே இல்லை. அதை பார்க்காம நான் பாட்டுக்கு வெளியே போய் இப்படி மாட்டிக்கிட்டேன். சரி, இந்த டோர் ஓப்பன் பண்ணி முன்னாடி போகலான்னு பார்த்தா இது வேறு லாக்கில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இறங்க போகிறதில்ல. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணுவோம். ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃப்ரெண்டில் இருக்க அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரெயினும் பாருங்களேன் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் நம்ம இறங்கின அடுத்த செகண்டே விட்டுட்டு போயிடுச்சு ட்ரெயின். இப்போ அது ஓப்பன் ஆகுமா? எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்த பெட்டிக்கு போவோம். இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அங்கே பாருங்க டோரில் எல்லோ கலர் நோட்டீஸ். அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும். போன டைம் ஜன்னலுக்கு வெளியெல்லாம் பார்க்கல. இப்போ அதையும் பார்க்க வேண்டியதான். மேலே இருக்க பேனர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே, மேலே இருக்க பேனர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. கடைசி ஒன்று இது. இங்கே போருங்க கண்ணு. ஏண்டா இவ்வளோ ஈஸியாக கொடுத்தா நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? சரி, ஓகே, இதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த டோர் ஓப்பன் பண்ணி எந்த இதுதான் கடைசி ஒன்றுன்னு நினைக்கிறேன். எஸ், ஒன்று தான் இருக்குது இன்னும். இப்போ அந்த ஒன்றை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா போதும். இந்த பெட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஓகே, அடுத்த பெட்டிக்கு போவோம். ஆஹா, இந்த அக்காவா? முன்ன இதுக்கிட்ட தானே அடி வாங்கணும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை விட்டு கண்ணு வேற எங்கேயாவது போச்சு நம்ம கண்ணை வெளியே எடுத்துரும். ஒரு காமெடி இருக்கும்ல, மண்டை மேலே இருந்து கையை எடுத்தினா உன் தொண்டையை கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இதை விட்டு நம்ம பார்க்குறத விட்டு நவுந்தோம் நம்ம தொண்டையை அது கடிச்சிரும். ஓகே, டோர்கிட்ட வந்தாச்சு. வேகமாக அதை திறந்துட வேண்டியதான். அது பாருங்க பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இன்னொரு டோர் இருக்குது. முன்ன பண்ண மாதிரி நான் மிஸ்டேக் பண்ண விரும்பல. எஸ், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி ஆப்போசிட் சைடு வந்தாச்சு. அனாமலி 0. எஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒருவேளை 0க்கு அப்புறமும் கண்டினியூ ஆகுமா தெரியல. இங்கே ஏதோ ஒன்று வருது. ரயில்வே ஸ்டேஷனோ? எஸ், இது கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் தான். முன்ன இருந்த மாதிரி காட்டுக்குள்ளே இல்லை. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. வெளியே போகலாமா வேணாமா? ஒருவேளை இதில் உள்கூத்து ஏதாவது இருக்குமோ? இருங்க, எதுக்கும் செக் பண்ணிக்குவோம் இன்னொரு டைம். முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆகலை. சரி, ஓகே, பின்னாடி டோரையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். இதுவும் ஓப்பன் ஆகலை. அப்போ இதில் தான் நம்ம போயாகணும் போல். சார், நீங்கள் இறங்கலையா? ரயில்வே ஸ்டேஷனே வந்துருச்சு சார். இவர் கடைசி வரைக்கும் இறங்க மாட்டார் போல். சரி, வெளியே போவோம். முன்ன காட்டுக்குள்ளே இறக்கி விட்டு போனானுங்களே, அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. இது கரெக்டான இடமா தான் இருக்கணும். சரி, ஓகே, வெளியே வந்தாச்சு. இல்லை, பின்னாடி இந்த ட்ரெயினை காணா. ஆஹா, மறுபடியும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அந்த ட்ரெயின். இந்த பக்கம் போக முடியுமா? இதுக்கு மேலே போக முடியாது போல். இங்கே கேட்டு வச்சுட்டானுங்க, அதனால் போக முடியாது. ஓகே, முன்னாடி ஒரு படிக்கட்டு இருக்குது. அதில் ஏறி மேலே ஏறி போய் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எண்டிங்குன்னு சொல்லி நம்மளை ஏமாத்தினானுங்களே, அது மாதிரி ஏமாத்தாமல் இருந்தால் சரி. சரி, ஓகே, மேலே ஏறி வந்தாச்சு. இது கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் தாங்க, பார்த்தாவே தெரியுது. ஆனால் மக்கள் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இது என்னது? செக்கிங் மிஷினா? சரி, ஓகே, இதை தாண்டி அந்த பக்கம் போவோம். இப்போ எப்படி போகிறது? அந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது. எந்த பக்கம் போகலாம்? சரி, நம்ம ரைட் சைடே போவோம். இந்த இடத்த பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேமில் பார்த்த மாதிரியே இருக்குது. எக்ஸிடேட்டுன்னு ஒரு கேம் நீங்கள் கூட கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன், கடைசி வரைக்கும் அப்லோடே பண்ணல. அதே மாதிரி இடம் தான் இதுவும். அதே மாதிரி இடம் இல்லை, அதே தான் போல. அங்கே பாருங்க எக்ஸிடேட்டுன்னு மேலே போட்டிருக்கு. இதுலேருந்து தான் அது கண்டினியூ ஆயிருக்குமோ? அங்கே ஒருத்தன் சூட் கேஸ் வச்சு நடந்து வரான் பார்த்தீங்களா? ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருந்தானே, அவன் தான் இவன். எண்டு கார்டு போட்டானுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி போட்டு தான் நம்மளை ஏமாத்தினானுங்க. அப்படி நடக்காது, நம்புவோம். சரி, இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ். நல்ல வேலை, இந்த டைம் நம்மளை ஏமாத்தல, கரெக்டாக முடிச்சிட்டானுங்க.